இது தவிர பழைய நகை கொடுத்து புதிய நகை எடுக்கிறது, புதிய நகை கொடுத்து பழைய நகை எடுக்கிறதுல பவுனுக்கு வித்தியாசப்படுத்தினாலும் கூடாது. உதாரணமாக நீங்கள் 10 பவுன் பழைய நகை கொடுக்குறீங்க, எத்தனை பவுன் தருவான் ரிட்டர்ன் சேதாரம் அந்த எல்லாம் போட்டு உங்களுக்கு ஒரு 6 பவுன் தருவான், அல்லது 7 பவுன் என்ன செய்வான் ரிட்டர்ன் தருவான். அது புதிய நகை அப்படின்ட்டு தருவான். புதிய நகை பழைய நகையான ஒரு நகையில் உள்ள, ஆனால் அப்படி ஒரு வேலையை செஞ்சு தந்துடுவான்னு வைங்களே. 3 பவுன் லஸ்ட், இது ஹராம். நீங்கள் என்ன செய்யணும், பழைய நகையை விற்றுங்க, பணத்தை எடுங்க, கொடுத்து புதிய நகை எடுங்க. இதான் இஸ்லாம் சொல்கிறது. உதாரணமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட தரமாட்டாங்கன்னு வைங்களே, விற்காதீங்க, அவ்வளோதான். நம்ம பழைய நகையை கொடுக்குறோமா, பழைய நகையை கொடுத்துட்டு புதிய நகையை எடுக்கிறதுக்கு பிழை. என்ன காரணம் எப்படின்னா, அவன் 10க்கு 10 தரப்போகிறது இல்லை. ரசூலுல்லாஹ் அதை ஹராம் பண்ணாங்க. ஸஹப் பி ஸஹப் ஸவாஅம் பி ஸவா, சமமாக இருக்கணும்னாங்க. நம்ம கொடுக்கக்கூடிய பழைய நகை புதிய நகை 10 பவுன்னா 10 பவுன் தான். அப்படி 24 கேரட்னா 24 கேரட், 24 கேரட் 23 கேரட், 23 கேரட் 24 இல்லை, 24னா 24. அதில் போல் நம்ம அதாவது என்னது அந்த என்ன சொல்கிறது அந்த 12 படாத நிலையில் எடுத்தால் அதே அளவு என்ன செய்யணும் இருக்கணும், பவுனுக்கு பவுன் சமமாக இருக்கணும். தாராங்க இல்லையா பிஸ்னஸ் பண்ணாங்க, அவ்வளோதான். தார கடைகள் இருக்குது. நீங்கள் என்ன செய்யணும், நான் புதிய நகையை வாங்க வரல, பழைய நகையை விற்க தான் வந்திக்கிறேன், இஷ்டப்படாடு சைனை பண்ணி எடுத்துகிட்டு வந்துரு, முடிஞ்சுது. அதுக்கு பிறகு வேறொரு கடையில் வேணும்னா என்ன செய்யுங்க, இன்னொரு புதிய நகையை வாங்குங்க. இதான் ரசூலுல்லாஹ் சொல்கிறது. இப்போ இதில் என்னன்னா, ஒரு உதாரணம் நான் உங்களுக்கு இன்னும் விளங்கப்படுத்த சொல்கிறேன். ஜிப்ரீல் இந்த பிலால் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்கிட்ட ஈத்தப்பழம் கொண்டு வராங்க, ஜனீப், நல்ல வகையான ஈத்தப்பழம். ரசூலுல்லாஹ் பார்க்குறேன், இந்த டைமில் இப்படி ஈச்சப்பழம் மக்கால கிடைக்காது. பிலால் இது எங்கேருந்து எடுத்தீங்கன்னு, இது தாய்ஃபுடைய ஈச்சப்பழம். நான் எப்படி எடுத்தீங்க, பழைய 2 கிலோ கொடுத்து புதிய 1 கிலோ எடுத்தேன். நான் பழைய ஈத்தப்பழங்கள் காஞ்சி போன ஈச்சப்பழம் 2 கிலோ கொடுக்குறது, புதுசாக ஜனீப் ஈச்சப்பழத்தை நான் எடுத்தேன்றாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னால் 500 ரூபா, இதான் வட்டி என்ன ரசூலுல்லாஹ், இதான் வட்டி அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்போ என்ன செய்யணும், பழைய 2 வித்துருங்க. நாங்கள் ரசூலுல்லாஹ் பழைய 2 வித்துருங்க, வார பணத்தை எடுத்து புதிய ஈத்தப்பழத்தை எடுங்க. சில பொழுது ரிசல்ட் ஒன்றா தான் இருக்கும், ஆனால் அதுக்கடையில் பிஸ்னஸ் நடக்கணும், அதுக்கடையில் பிஸ்னஸ் நடக்கணும். அதனால் இந்த சப்ஜெக்டை இப்போ நீங்கள் இந்த ஹதீஸை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கே விளங்கும். இப்போ நீங்கள் எடுக்கிறது கடன், அதாவது அவர் உங்களுக்கு கடன், நீங்கள் மாதம் ஒரு 10 ரியாலோ 20 ரியாலோ என்ன செய்றீங்க கொடுத்து 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 சேவ் பண்ணிட்டு வாரீங்க அப்படின்னு சொன்னால் அது அர்த்தம் என்ன, நீங்கள் கடன் கொடுக்குறீங்க, அவர் இன்னும் தர வேண்டியிருக்கு. அப்போ இது நடக்கலை, ஒன் த ஸ்பாட் பரிமாற்றம் நடக்கலை, ஹராம். இதுக்கு சொல்கிறது அரபில் ரிபல் ஃபதுல், ரிபல் ஃபதுல். இது இஸ்லாம் இது வட்டி என்று சொன்ன விஷயம். ஆனால் தங்கத்துக்கு வெள்ளி மாற்றிக்கொள்வதாக இருந்தால் எடை மாறினா பரவாயில்ல. தங்கத்துக்கு வெள்ளி மாற்றீங்கன்னு வைங்களேன், சேஞ்ச் பண்ணுறீங்க, அப்போ இடம் மாறினா பரவாயில்ல. ஆனால் அதுவும் ஒன் த ஸ்பாட்டில் நடக்கும். எதில் நடக்கணும், இதை வச்சு தான் மணி எக்ஸ்சேஞ்சிங் செய்கிறாங்களே, பண பரிமாற்றம், பண சேஞ்ச் பண்ணிக்கிறாங்களே. அவங்க உதாரணமாக எனக்கு ஒரு 10,000 ரியால்கிட்ட செக் இருக்குது, இப்போ உடனே எனக்கு கேஷ் பண்ணணும். அப்போ உடனே கேஷ் பண்ணணும்டா நான் அந்த 10,000 ரியால் செக்கை கொடுத்துட்டு 10,000 ரியால் எடுத்துடணும். கேஷ் பண்ணுறதுனால ஒரு 100 ரியாலை குறைச்சிடக்கூடாது அவர். அதே நேரம் நான் 10,000 ரியாலை எடுத்துகிட்டு போய் டாலர் மாற்ற போகிறேன், இது தங்கத்துக்கு வெள்ளி மாதிரி, இது எப்படி தங்கத்துக்கு வெள்ளி மாதிரி. அந்த நேரத்தில் பிஸ்னஸ் பண்ணிக்கலாம், கூட குறைய வச்சுக்கலாம். இந்தியா ரூபாய்க்கு நம்ம ஓமான் ரியாலை மாத்திரம்னா கூட குறைய என்ன செய்யலாம் வச்சுக்கலாம், அதில் பிழை இல்லை. ஆனால் ஒரே சப்ஜெக்ட் என்ன செய்கிறோம் மாற்றிக்கிறோம். ஒரே சப்ஜெக்ட்னா ரூபாயின்ற பேரில் இருக்கிற எல்லா ரூபாயும் இல்லை, கரன்சி அப்படி மாற்றிக்கிறோம்னு சொன்னால் அந்த நேரத்தில் என்ன செய்யணும், எடை சமமான முறையில் என்ன செய்யணும் இருக்க வேண்டும். இந்த அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது கடன், தங்கம் கடனுக்கு வாங்க கூடாது, ஹராம். எனவே இது கூடாத ஒரு விஷயம். அவங்க வட்டி போடுறாங்களா இல்லையான்றதுல ரெண்டாவது. நீங்கள் வட்டி போடாட்டியுமே என்னது கூடாது. கடனுக்கு தங்கம் எடுக்கிறது பிழை, தங்கத்துக்கு தங்கம் உடனடியாக நடக்கணும், எடை சமமாக இருக்கணும்.